அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 1/6/2026 வைகாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 1:50 குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் பார்க்கலாம். அதற்கு முன்னால் இந்த குரு பயிற்சி பற்றிய ஒரு பாடல். சென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், தீதிலார் ஒரு 3 துரியோதனன் படை மாண்டதும், இன்மை 8 வாலி பட்டம் இழந்ததும், ஈசான் ஒரு 10 தலையோட்டில் இறந்துண்டதும், தர்மபுத்திரர் 4 வனவாசம் போனதும், சத்தியமாமுனி 6 இருக்காலில் தலை போண்டதும், வன்மையுற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும் அப்படின்னு ஒரு பாடல் குரு பயிற்சியை பற்றி இருக்கிறது. இதன் பொருள் என்ன? குரு ராசியில் வருகின்ற பொழுது, 3ஆம் இடத்திலே வருகின்ற பொழுது, 4ஆம் இடத்திலே வருகின்ற பொழுது, 6, 8, 12, 10 வருகின்ற பொழுது பெரும் துன்பத்தை கொடுப்பார் என்பது இதன் பொருள். இதை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை. காரணம், குரு ஒரு சுப கிரகம். மேற்கண்ட ஸ்தானத்தில் குரு இருந்தாலும் கூட அவர் பார்க்கக்கூடிய அந்த பார்வை, அதாவது 5, 7, 9ஆம் பார்வை சுப பலனை தரும். அவர் பார்க்கக்கூடிய இடம் பிரகாசம் அடையும் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் குரு பெருத்த ராஜயோகம் தருவதற்கு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 வருகின்ற பொழுது சிறப்பான ஒரு வெற்றியை தரும், ராஜயோகத்தை தரும் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு மேசம், ரிஷபம், மிதுனம் கடகராசி, மேசம், ரிஷபம், மிதுனம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் இந்த பதிவிலே பார்க்கலாம். வாருங்கள். மேச ராசிக்கு குரு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக 4 குறில் வந்தால் பிரச்சனைகளை சமாளிக்கும் நிலை வரும். அந்த இடத்திலே குரு நின்று உதவி செய்வார். எதிர்பாராத உதவி கிடைக்கும். வேண்டாதவர் உதவி செய்வார். இருக்கும் இடம் மாற்றம் வரலாம், அது நன்மைக்கு. பொது காரியத்தில் பிரச்சனை வந்து விலகும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரும். வீண் வம்பு வழக்கு குடும்பத்தில் வேண்டாம், அதனால் பிரச்சனைகள் இருக்கும். தொழில் மாற்றம், வேலை மாற்றம் உண்டு. ஏற்றுக்கொண்ட வேலை, செய்யக்கூடிய வேலையே நல்லது. புதிய வேலை எதுவும் செய்ய வேண்டாம். இராணுவம், போலீஸ், செக்யூரிட்டி தொழிலுக்கு வேறு இடம் மாற்றம் வரும். படிப்பு, கல்வி மந்தத்தன்மை இருக்கும். புதிய காரியம் தொடங்கும் காலம் இல்லை. நல்ல காலம் வரும் வரை காத்திருக்கவும். விவசாயம், தொழில் சுமாராக இருக்கும். தாய் வழி சொத்து பிரச்சனை இருக்கும். தரகு, கமிஷன் தொழில் சுமாராக இருக்கும். 4ஆம் இடம் குரு வந்தால் மேற்கண்ட பிரச்சனை வரும் என்று பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குரு பார்க்கக்கூடிய இடம் சுபத்தன்மை தரும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் குரு 5ஆம் பார்வையாக 8ஆம் இடமான விருச்சக ராசியை பார்ப்பதால் நோய் நொடி பீடை விலகும். ஆயுள் பலம் கூடும். உடலில் ஏற்பட்டுள்ள காயம், ரணம், ருணம், சத்துரு தொல்லை மறையும். அவமானம், அவப்பெயர் விலகும்.
வம்பு வழக்கு சாதகமாகும். வறுமை துன்பம் கெட்டது படிப்படியாக விலகும். குரு 7ஆம் பார்வையாக 10ஆம் இடமான மகர ராசியை பார்ப்பதால் தொழில் சிறப்பு உண்டு. நல்ல ஜீவனம் அமையும். ராஜ்ய யோகம் உண்டு. சுகபோக வாழ்க்கை அமையும். சொத்து சுகம் வெளிநாடு யோகம் உண்டு. ஆடை ஆபரணம் வீடு வண்டி வாகனம் உண்டாகும். செல்வாக்கும் சொல்வாக்கும் உண்டாகும். குரு 9ஆம் பார்வையாக 12ஆம் இடம் மீனராசியை பார்ப்பதால் சுப விரயங்கள் கொடுக்கும். சுப பயணம் போஜனம் உண்டாகும். மகிழ்ச்சி சந்தோஷம் இடமாற்றம் ஒரு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டாகும். குரு பார்ப்பதால் அந்த இடம் சிறப்பான ஒரு யோகத்தை தந்துவிடும். இந்த மேசராசிக்காரர்கள் குரு பயிற்சி அன்று தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டு வணங்கி வருவது சிறப்பான ஒரு யோகத்தை தரும். அடுத்து ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு 3ஆம் இடமான கடகத்திற்கு குரு வருவதால் ஏமாற்றம், தோல்வி, கஷ்டப்பட்ட காரியம் தோல்வியில் முடிகிறது, நஷ்டம், விரக்தி, மனநிலை பாதிப்பு, பண கஷ்டம், கடன் ஏற்படும். கடன் வாங்கினால் கட்ட முடியாது. பணம் கொடுத்தால் திரும்பி வராது. கேட்டால் வம்பு வழக்கு வரும். செய்யும் வேலையில் தொழிலில் குற்றம் வரும். அதனால் மனநிலை தடுமாறும். பொறுப்புடன் வேலை செய்வது நல்லது. குடும்பத்தில் பண கஷ்டம், குடும்ப பிரச்சனை, தனதானிய கஷ்டம், செல்வாக்குக்கும் சொல்வாக்குக்கும் பாதிப்பு உண்டாகும். உறவினரால் பகை வரும். சொந்த பந்தமே குழிவரிப்பார்கள். குடும்பத்தில் சண்டை செய்வதை தவிர்ப்பது நல்லது. பிரிந்தால் சேர்வது கஷ்டம். யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். யாரையும் ஏமாற்றவும் வேண்டாம். உங்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடியவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. செய்யும் தொழிலே போதும். தற்சமயம் புதிய தொழில் செய்தால் நஷ்டமே வரும். இது ராசிக்கு 3இல் குரு வருவதால் சொல்லக்கூடிய கருத்து. ஆனால் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் சுபத்தன்மை பெறும் என்பது ஜோதிட சொல். அந்த வகையில் குரு 5ஆம் பார்வையாக ரிஷபராசிக்கு 7ஆம் இடமான விருச்சக ராசியை பார்க்கிறார். உங்கள் ஜாதகத்தில் 2 7ஆம் அதிபதி சிறப்பு பெற்றிருந்தால் குரு 7ஆம் இடம் பார்க்கும்போது இந்த நேரத்தில் திருமணம் கூடி வரும். சொத்து சுகம் சேர்க்கை உண்டாகும். நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று பார்த்து நண்பர்களை தேர்வு செய்யும் மனநிலை ஏற்படும். அது விரயம் வராமல் தடுக்கும். மனைவி என்று மற்ற பெண்கள் சகவாசம் வேண்டாம். குரு 7ஆம் பார்வையாக 9ஆம் இடம் மகர ராசியை பார்க்கிறார். அதனால் தகப்பன் ஸ்தானம் பலம் பெறும். மகான்கள் தரிசனம், தெய்வ தரிசனம், பால் பாக்கியம், பூமி வீடு பிரச்சனை தீர்ந்து நலம் தரும். முன்னோர் ஆசீர்வாதம் கிடைக்கும். குரு 9ஆம் பார்வையாக லாபஸ்தானமான மீனராசியை பார்க்கிறார். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையிலே தனம், தானியம், லாபம், பணம், வருவாய் இருக்கும். மூத்த சகோதரர்கள் நலன் பெறுவார்கள். வாக்கு சுத்தமாக இருந்தால் வருமானம் வந்து சேரும். சகோதரர்கள் உதவி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட யோகம், திடீர் லாபம் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே நேரத்தில் குரு பயிற்சி என்று இந்த ரிஷபராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது நல்லது. அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன் என்ன செய்யும் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். மிதுன ராசிக்கு 2ஆம் இடமான கடக ராசிக்கு குரு வருவதால் பெருத்த ராஜயோகம் பெறும் காலம். கடகத்தில் குரு வருவது யோக காலம். தொழில், பணம், குடும்ப சுகம் கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கூடி வரும். தொழில் தடை நீங்கி வளர்ச்சி கொடுக்கும். விட்ட வேலை தேடி வரும். நினைத்த
காரியம் நடக்கும். நினைத்த இடத்திற்கு இடம் மாறுதல் கிடைக்கும். கொடுத்த கடன் திரும்பி வரும். கேட்ட கடன் கிடைக்கும். எதிரி கால் பணிந்து வணங்குவான். வேலையில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரி ஆதரவு உதவி கிடைக்கும். உடல்நிலை நோய் பிணி பீடை இருந்தால் பனி போல் விலகிவிடும். பிரிந்த கணவன் மனைவி சேருவார்கள். நல்ல நண்பன் நட்பு கிடைக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கும். உற்றார் உறவினர் தேடி வருவார்கள். பணத்துக்கு பஞ்சம் வராது. கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள். மனையில் திருமணம் சுபகாரியம் கூடி வரும். நல்ல கணவன் நல்ல மனைவி அமைப்பு ஏற்படும். குரு 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பதால் எதிரி அழிவான். நோய் நொடி பீடை கடன் விலகும். தொல்லை முல்லை தீர்ந்துவிடும். பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும். குரு 7ஆம் பார்வையாக 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை மகர ராசியை பார்ப்பதால் கெண்டம் விலகும். வந்த பெரும் பிரச்சனை தீரும். அவமானம் அவப்பெயர் கெட்ட பெயர் எல்லாம் நீங்கும். வறுமை ஆபத்து விபத்து தண்டனை கேஸ் எல்லாம் பனி போல் விலகிவிடும். குரு 9ஆம் பார்வையாக 10ஆம் இடமான மீன ராசியை பார்ப்பதால் செய்தொழில் விருத்தி உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். தொழில் தடை நீங்கும். ராஜ்ய யோகம், அரசு வேலை, அரசு அங்கீகாரம், சொத்து சேர்க்கை, வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இடமாறுதல் எல்லாம் வரும். அது சுபபலத்துடன் நடக்கும். வண்டி வாகனம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். சொல்வாக்கும் செல்வாக்கும் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தும் அதிகாரமும் உண்டாகும். மகான் பெரியவர்கள் ஆசீர்வாதம் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பெருத்த ராஜயோகத்தை தரும். குரு பயிற்சி அன்று தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றி வணங்கி வர சுபபலன் இவர்களுக்கு கிடைக்கும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் தமிழகத்திலே தொலைதூர மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வெளி மாநிலங்களில் இருந்தாலும் சரி, உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். ஜாதகம் இல்லாதவர்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி இவைகளை குறிப்பிட்டு அனுப்பி வைத்தால் போதும். நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் வாயிலாக ஜோதிடம் பார்த்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதனால் உங்கள் பயண செலவு மிச்சம், நேர விரய மிச்சம். ஜாதகம் பார்ப்பதற்காக மிக மிக குறைந்த கட்டணம்தான் வாங்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.